ஐந்தாவது அதிகாரம் 34வது வசனத்திற்கு நேராக நாம் நம்முடைய கண்களை திருப்புவோம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே இணைந்த கரங்கள் ஊழியத்தினுடைய எல்ஷடாய் எழுப்புதல் திருச்சபையிலே இருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதிலும் நம்முடைய ஊழியத்திற்கென்று தேவ பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய ஊழியம் விசுவாச ஊழியம். நம்முடைய ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். நம்முடைய ஊழியம் சுகமளிக்கிற ஊழியம். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக விசுவாசத்திலே ஓடும்படியான ஒரு நல்ல பாத்திரமாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது, அநேகர் விடுதலையாக்கப்படுகிறார்கள், அநேகருடைய சரீர பலவீனம் மாற்றப்படுகிறது, கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் பல நாட்கள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து என் அன்பு குடும்பத்திற்கு நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு அநேகரை சுகப்படுத்தி கொண்டே வருகிறார். இயேசு அநேக நேரத்திலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அநேகருக்கு சுகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வந்தே அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். இயேசு ஒரு கிராமத்திலிருந்து, கடற்கரையின் அக்கறையிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நேராக அவர் கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது திரளான ஜனங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். திரளான மக்கள் கூட்டம். எங்கும் அவர் இருக்கிற இடத்திலே அநேக வியாதியஸ்தர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை அவர் என்னை தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. இயேசு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடும்படியாக தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். அப்படி வரும் பொழுது ஜெப ஆலய தலைவர்கள் அநேகர் இருந்தார்கள். அவர்களை சுற்றிலும், இயேசுவை சுற்றிலும் ஜெபிக்கிற கூட்டம் இருந்தது. ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தார்கள், ஜெப வீரர்கள் இருந்தார்கள், ஜெப தலைவர்கள் இருந்தார்கள். இயேசுவை சுற்றிலும் ஒரு தேவ வல்லமை இருந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணம், இயேசுவை சுற்றிலும் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது அதில் ஒருவர் தான் யவீரு என்கிறதான ஒரு தேவ மனிதன். வாசிப்போம், 22 வாசிப்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, போதும், இயேசுவை பார்த்த மாதத்திலேயே
இயேசுவை பார்த்த அந்த நிமிஷத்திலேயே அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். தேவனை தேடும்படியாக நீங்கள் வருகிறீர்கள், நல்லதுதான். ஆண்டவருடைய பாதத்திலே வந்தவுடன் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிற அனுபவம் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை என்பதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே வந்த உடனே யவீரு செய்த முதல் காரியம் ஆண்டுடைய பாதத்தை பிடித்து ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறான். தேவனை நோக்கி கதறுகிறான். அப்படி கதறும் பொழுது அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? வாசிப்போம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். கவனிங்க, வார்த்தை சொல்லுகிறது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். மரணம் எப்பொழுது விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற இந்த அந்த கடைசி நிமிஷத்திலே என் குமாரத்தி விழுந்து வை கிடக்கிறாள். இயேசுவை பார்த்த உடனே அவருடைய பாதத்தை பிடித்து கதறி அவரிடத்திலே தன்னுடைய இருதயத்தை கொட்டுகிறார். யவீரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, என் குமாரத்தி மரண கட்டுகளில் சிக்கி தவிக்கிறாள். மரண கட்டு அவளை பிடித்திருக்கிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். நம்ம வாழ்க்கையில தேவன் விடுதலை கொண்டு வர வேண்டும். என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறார்கள். நல்லதுதான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யவீருவின் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். யவீருவோ தேவனுடைய பாதத்தை பிடித்து கதறிக் கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்திலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், என்றைக்கு கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கதறுகிற அனுபவம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்திற்கு நேராக தேவ வல்லமை வந்து சேரும். தேவனுடைய அக்கினி வந்து சேரும். அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். ஆண்டவரே, நீர் வர வேண்டும். என் குடும்பத்திலே ஆரோக்கியம் கிடைக்கணும் வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்த யவீரு, நீங்க வரணும். நீங்க வந்தால் ஒழிய என் மகளுக்கு ஒரு விடுதலை இல்லை. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க. நீங்க வந்து கைகளை வைத்தால் போதும், என் மகள் பிழைத்துக் கொள்ளுவாள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. அவர் அவனோடு கூட போனார். இயேசுவை வருந்தி அழைக்கிற குடும்பத்திற்கு ஆண்டவர் கடந்து வருவார். அல்லேலூயா. இயேசுவை பிடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, இயேசுவோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். இயேசு உடனடியாக அவனுடைய கண்ணீரை பார்த்தார். கண்ணீர் வடிக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து சும்மா இருக்கிற தெய்வம் கிடையாது. இயேசு உடனடியாக மனம் இறங்குகிறார். மனம் இறங்கி யவீரோடு கூட கடந்து போகிறார். ஒரு பெரும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது மட்டுமே விடுதலை கிடைக்கும்.
இயேசுவின் இடத்தில் வந்தால் மட்டுமே கொடிய வியாதி மாறும். இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது மட்டுமே என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இயேசுவினுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது மட்டுமே என்னுடைய பாவங்கள் மாறும் என்று சொல்லி யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலை கொடுக்காமல் விடவே மாட்டார். இயேசு கடந்து போகிறார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். விடுதலை எங்க கிடைக்கும், விடுதலை எங்க கிடைக்கும் சொல்லி நெருக்கி கொண்டு வருகிறார்கள். அருமையான தேவ ஜனமே, தேவனை நெருங்கி வருகிற அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா? அற்புதத்திற்கு மட்டும் வந்தால் போதும், எனக்கு ஒரு நன்மை மட்டும் நடந்தா போதும், இயேசு எனக்கு தேவையில்லை, இயேசுவின் மூலமாய் கிடைக்கிற அந்த அற்புதம் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் இன்றைக்கு எங்கும் பெருகி இருக்கிறது. நான் சபைக்கு வர மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள மாட்டேன், ஆனா என்னுடைய இருதயத்தின் வலி மாறணும், எனக்கு என்னுடைய கேன்சர் கட்டி மாறணும், என்னுடைய கிட்னி பிரச்சனை மாறணும், என்னுடைய பலவீனம் மாறணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என்னுடைய துக்கம் மாறணும். இப்படி நினைக்கிறவர்களுக்கு ஒருவேளை எப்பொழுதாவது ஒரு சில அற்புதங்கள் நடக்கலாம், ஆனால் எப்பொழுதுமே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, கவனிங்க, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயும் அந்த கூட்டத்தோடு இயேசுவை நெருக்கி கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை அநேகர் வந்திருக்கலாம், கண் தெரியாதவர்கள் வந்திருக்கலாம், நடக்க முடியாதவர்கள் அப்படியே தவழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம், வாய் பேச முடியாதவர்கள் வந்திருக்கலாம், பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்திருக்கலாம், பல நேரத்திலே ஆபத்திலே சிக்கி ஏதாவது ஒரு விதத்திலே எனக்கு விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கொண்டு வந்திருக்கிறவர்கள் அந்த கூட்டத்தில் வந்திருக்கலாம். அவர்களோடு கூட 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, இரத்த போக்கு, தொடர்ச்சியாக இரத்த போக்கு உள்ள ஒரு சகோதரியும் இயேசுவை நெருக்கி கொண்டு வருகிறார்கள். நான் அநேக இடங்களுக்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது சகோதரிகள் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஜப குறிப்பு, ஐயா எனக்கு இரத்த போக்கு அதிகமாக இருக்கிறது, என்னுடைய சரீரத்தில் பலவீனம், என் சரீரத்தில் இரத்த சோகை, என்னால் நடக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, எனக்கு ஒரு அற்புதம் இல்லை, என்னால் இன்றைக்கு ஜீவிக்க முடியல, மரணத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்காக நீங்க ஜெபிங்க என்று சொல்லுவதை அநேக இடங்களில் நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுக்காய் நான் கண்ணீர் வடித்தும் ஜெபித்து அழுது போராடி அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. இந்த இடத்துல இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இயேசு ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார், உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு தேவை என்பதை தேவன் உணர்ந்து வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த உணர்வு இருக்கிறதா? கர்த்தர் பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அநேக இடங்களுக்கு போயாச்சு, அநேக வைத்தியர்களை பார்த்தாச்சு, அநேக மருத்துவமனைக்கு போயாச்சு, இந்த வியாதி சுகமாகல. எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க, கேன்சர் கட்டிக்கு இன்னைக்கு மருந்து கிடையாது ஐயா, கேன்சர் கட்டிக்கு இன்னைக்கு எங்கேயுமே மருந்து கிடையாது. ஆனால் நம்முடைய ஊழியத்திலே
அநேக கேன்சர் வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அநேகருடைய சரீரத்தை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட அநேகர் சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் நடக்க முடியாத விழுந்து போய் கிடந்த படுக்கையில் கிடந்த எங்கள் குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அநேக இடங்களுக்கு போயாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, அநேக மருத்துவரிடத்தில் பார்த்தாச்சு, எங்கேயும் குணமாகல, எங்கேயும் குணமாகல. பணம் செலவழிஞ்சதுதான் மிச்சம், பணம் எல்லாம் கரைஞ்சு போனதுதான் மிச்சம். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஒரு பக்கம் ஓடி ஓடி களைத்து போய்விட்டால், இன்னொரு பக்கம் பணம் எல்லாம் செலவழிந்து போய்விட்டது, இன்னொரு பக்கம் எல்லா டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் மீதி இருந்தது. ஒரே ஒரு நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை. அதுதான் உயிர் வாழ்கிற நம்பிக்கை, அதுதான் ஜீவனை கொடுக்கிற நம்பிக்கை, அதுதான் நம்மை பிழைக்க வைக்கிற நம்பிக்கை. என்ன நடக்கிறது? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசு என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார், அவர்களிடத்தில் போனா எனக்கு நன்மை கிடைக்கும். அவர் சுகம் கொடுக்கிறார், அவர் விடுதலை கொடுக்கிறார், அவர் நன்மை கொடுக்கிறார், அவர் ஜீவிக்கிற தேவன். நான் அவரை குறித்து கேள்விப்படுகிறேன். அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்களாய் வந்தவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிற இத்தனை ஜனக்கூட்டமும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் ஓடி வந்தேன். அவரிடத்தில் வந்த உடனே என் பாடுகள் மறைந்து போனது, என் கட்டுகள் உடைந்து போனது. கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து வர வேண்டும். நீங்க கூட உங்க குடும்பத்தில் இயேசுவை குறித்து ஒரு காலத்தில் கேள்விப்பட்டீங்க, ஓடி வந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உற்சாகம், அந்த வல்லமை, அந்த பலன் இன்றைக்கும் உங்களோடு கூட ஒட்டி இருக்கிறதா என்பதை நீங்கள் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்க குடும்பத்தில் ஆளுகை செய்து கொண்டே இருக்கணும், கிரியை செய்து கொண்டே இருக்கணும். அப்பொழுதுதான் ஜெபம் வரும், அப்பொழுதுதான் பாட்டு பாட முடியும், அப்பொழுதுதான் வேதத்தை வாசிக்க முடியும், அப்பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இயேசுவை கையை தொடல, அவருடைய சரீரத்தை கூட தொடல. பவுல் ஜெபித்த பொழுது அவருடைய உருமால்களில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனது. பவுல் ஜெபித்த பொழுது அவருடைய ஸ்தோத்திரம் தொடுதல் இல்லாமலேயே அநேகர் சுகமானார்கள். இயேசு வந்து விட்டார், இயேசு நடந்து செல்கிறார். அவர் நடந்து செல்லும் பொழுது பின்பதாக யார் செல்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் தொட்டு சுகமாக்குவார். அல்லேலூயா. அவர் பின்னாடியே போகணும், ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கணும், அவர் பின்னாடியே நடக்கணும், அவர் பின்னாடியே நாம் கடந்து செல்லணும். இயேசு போகிறார், திரள் ஜனக்கூட்டம் அவரோடு கூட 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ கடந்து போகிறாள். அவளுக்கு இருதயத்திலே ஒரு அந்த எண்ணங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறது. நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேன், எத்தனையோ மருத்துவர்கிட்ட போயிட்டேன், எங்கேயும் சுகமாகலை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் பணம் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. நான் கடைசி ஒரு நம்பிக்கையா இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறேன். இவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்கிற தெய்வமாமே, அவரிடத்தில் போன நன்மை நடக்குன்னு சொல்லி நான் ஓடி வந்திருக்கிறேன். இங்கேயும் கூட
நான் இயேசுவை நேரடியா தொடல, அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டா போதும், அவர் நிழல் பட்டா போதும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி ஓடி வருகிறார். உங்களுடைய அனுபவம் எப்படியா இருக்கிறது? இயேசுவை நம்பி ஓடி வந்திருக்கிற நீங்க, இயேசப்பா தன்னுடைய கரத்திலே அள்ளி அரவணைத்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை நேசிக்கிற அந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற உங்களை நீங்கள் அநேக நேரத்தில் அவரை விட்டுட்டு, அவர் இல்லாம நீங்க செய்கிற காரியத்தில் தோல்விதானே மிஞ்சி இருக்குது, பிரச்சனை தானே மிஞ்சி இருக்குது. அவர் இல்லாம நீங்க எத்தனை நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கறீங்க, இயேசுவை தொடாம, இயேசுவை பின்பற்றாம, இயேசப்பாவுடைய கரத்தை பிடித்து கொள்ளாம நீங்க போய் பட்ட பாடு எத்தனை, வேதனை எத்தனை, அவமானம் எத்தனை, ஏன் எனக்கு இன்னும் நடக்கல? நீங்க செய்த பொருத்தனை என்ன? நீங்க செய்த ஆண்டவருக்கு உங்களுக்கும் இருந்ததான அந்த உடன்படிக்கை மீறப்பட்டு இருக்குதல்ல, மீறப்பட்டு இருக்குதல்ல. அதனாலதான் இன்னைக்கு சில பிரச்சனையோடு இன்னைக்கு நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. இந்த 12 வருட வியாதியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறாள் பாருங்க, தொட்டால் போதும் என்று சொல்லி ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அந்த விசுவாசம் இருக்குது பாத்தீங்களா? விசுவாசம். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா எனக்கு நன்மை நடக்கும். விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். 3 மாசத்துக்கு இருக்கா, 6 மாசத்துக்கு இருக்கா, 10 மாசத்துக்கு இருக்கா, வருஷத்துல ஒரு நாள் வந்து நீங்க ஆண்டவரை தேடினா கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வாரமும் வந்து விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரே தவிர. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையாய் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை தேடி ஓடி நெருக்கி அவரை பின்பற்றும்படியாக நெருக்கம் இருந்தது, கூட்டம் இருந்தது. அந்த இடத்துல எல்லாரும் ஒருவேளை தள்ளி விட்டுருப்பாங்க. ஒருவேளை ஸ்தோத்திரம், நீ அந்த சைடு போமா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இயேசுவின் பக்கத்தில் வந்த அந்த மகளை எல்லாரும் புறக்கணித்திருப்பாங்க. ஆனாலும் ஒரு விசுவாசம், ஒருவேளை அவரை தொட முடியலனா கூட. ஒரு முறை நம்முடைய ஊட்டி பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்தது, சுவிசேஷ கூட்டம். ஒரு ஊழியக்காரர், வல்லமையான பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் செய்தி முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி அவர் போகும் பொழுது அவர் எப்படியாவது ஒரு விசை தொட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஜனக்கூட்டம் நெருங்கி வந்தது. திரள் கூட்டம் அப்படியே தொட்டோன்னு சொல்லி அவர் கை நீட்டார், எல்லாருக்கிட்ட கை நீட்டாரு. சில பேருக்கு அவருடைய கை கிடைக்கிறது, சில பேருக்கு அவருடைய வஸ்திரத்தை தொடுக்கிறாங்க, சில பேர் எப்படியாவது அவர் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி முண்டி அடித்துக்கிட்டு போனாங்க. தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரத்தையே தொட்டாரு, அற்புதம் நடக்குன்னு சொன்னா இயேசுவை தொட்டா என்ன நடக்கும்? அல்லேலூயா. இயேசுவை தொட்டால் அற்புதம் நடக்கும். இயேசு எங்கு இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு எந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கிறாரோ அங்கே வல்லமை புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நீங்க மனுஷனை பார்க்கணும்னு சொல்லி, ஊழியக்காரரை பார்க்கணும்னு சொல்லி சபைக்குள் வந்தா ஊழியக்காரரை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ஊழியக்காரரை மறைத்து என் இயேசுவை பார்க்க வேண்டும், என் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு வந்தால் நீங்கள் இயேசுவினுடைய முகத்தை தரிசிக்க முடியும். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஒரு கடைசி அந்த தருணத்தில் அவளுடைய நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். கடைசி நம்பிக்கை. இன்னைக்கு அநேகர் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். எல்லா இடத்துக்கு போயிட்டேயா, எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிட்டு பார்த்துட்டேன், எல்லா மருத்துவமனைக்கு போயிட்டேன்,
ஆனா எங்கேயுமே எனக்கு ஒரு விடுதலை இல்லை. என்னுடைய கடைசி நம்பிக்கை தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கி இருக்கிற ஆலயம், இயேசு என்கிற அந்த தெய்வத்தை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன். அவர் எனக்கு சுகம் கொடுப்பாரா? அவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். உன் பாவத்தை மன்னிப்பார். உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தெய்வம் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஓடி வருகிறான், வஸ்திரத்தை மட்டும் தொடுகிறான். அப்ப முழுமையா ஆண்டவரை தொட்டு இருந்தா என்ன நடந்திருக்கு? எவ்வளவு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. வஸ்திரத்தை மட்டும் தொட்ட உடனே அவளுடைய அந்த இரத்த போக்கு, உதிர போக்கு உடனடியாய் நின்று போனது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் இந்த விடுதலை இல்லை? அநேகர் இன்னுமே எனக்கு வியாதி வியாதி வியாதின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, ஏன் எனக்கு ஒரு விடுதலை இல்லை? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை தொடணுமப்பா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீ கீழ்ப்படிந்து நடக்கணும். அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மை மட்டும் எனக்கு போதும். இயேசு வேண்டான்னு சொல்லி நீ விட்டு விடவே முடியாது. அற்புதத்தையும் இயேசுவையும் யாராலும் பிரிக்க முடியாது. இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம் இருக்கும். அற்புதம் நடக்கிற இடத்துல இயேசு இருப்பார். அல்லேலூயா. இங்க பாருங்க, யவீருவின் மகள் ஸ்தோத்திரம், அவளை பார்க்கிறதுக்கு போறாரு. போகிற வழியில ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. போகிற வழியில ஒரு அற்புதம் நடக்கிறது. நீங்க கூட போகிற போக்குல எல்லாம் அற்புதம் நடக்கணுமா? நீங்க நினைச்சா போதும் ஒரு அற்புதம் நடக்க. நான் சொல்லி ஜெபிக்கல பிரதர். அநேகம் பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லி வாயை திறந்து கூட ஜெபிக்கல பிரதர். நான் மனசுல நினைச்சேன், ஆனா நினைச்சதை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிச்சிட்டாரு. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதானே? நீங்க அறிக்கையிட்டு கூட செய்ய வேண்டாம். உங்களுக்கு இது ஒரு துணுக்கு மாதிரி, சரியா? ஒரு சப் ஒரு 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 விதமான ஒரு சைடுல கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. ஆமென். ஒரு சப் மிராக்கிள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். நீங்க எதுக்கோ ஒன்று ஜெபிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க குடும்பத்துல நீங்க ஜெபிக்காத பல காரியத்திற்காக கர்த்தர் வந்து கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்க மகனை குறித்து கவலை இருக்கிறது, உங்க பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கிறது, உங்க எதிர்காலத்தை வேலையை குறித்து, உங்க பிசினஸை குறித்து, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற போராட்டத்தை குறித்து கவலை இருக்குது. இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எந்தெந்த நேரத்தில் அற்புதம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் செய்து முடிப்பார். நடந்தது என்ன? வாசிப்போம். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவம், இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவம். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை உணர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா, இயேசுவை உணர்ந்து அவரை ருசி பார்ப்பீர்கள் சொன்னால், உங்களுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசு வந்த மாத்திரத்திலேயே அங்கே சுகத்தை கர்த்தர் கொடுத்து அனுமதித்து விட்டார். ஆமென். இந்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, என்ன நடக்கிறது உணர்ந்தார். இயேசுதான் எனக்கு நன்மை செய்தார். இயேசு மட்டும்தான் என் வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இயேசு மட்டும்தான் என் வாழ்க்கையின் ஆதாரமாய் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். நடந்தது என்ன பாருங்க. உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டது. தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்திற்குள்ளாய் திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார்? என் வஸ்திரத்தை தொட்டது யாரப்பா? யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது? அங்க இருக்கிறதான சீஷர்களுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். இத்தனை கூட்டம், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் தள்ளி முண்டிட்டு வர்றாங்க. அதுல கர்த்தர் இங்கே உணர்கிறார்,
இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு வளருகிறார். உணர்ந்த உடனே கேட்கிறார், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது? அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லிருங்களேன். இயேசு மட்டும்தான் உங்க கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உன் கஷ்டங்களை மாற்றிடுவார், பாதுகாத்திடுவார், உன்னை தோளில் சுமந்திடுவார், உன்னை தோளில் சுமந்திடுவார். உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உன் கஷ்டங்களை மாற்றிடுவார், பாதுகாத்திடுவார், உன்னை தோளில் சுமந்திடுவார், உன்னை தோளில் சுமந்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரை துடைக்கிற இயேசு மட்டும்தான். அவர் உங்கள் பக்கத்தில் வந்தா அவருடைய தோளில் சுமப்பதற்கு இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினுடைய பாதத்திற்கு யாரெல்லாம் ஓடி வந்தாங்க? அவங்க எல்லாம் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இயேசுவுடைய முகத்தை யாரெல்லாம் தரிசிச்சாங்க? அவங்களுடைய இருளெல்லாம் மாறி போச்சு. இயேசுவுடைய கரத்தை யாரெல்லாம் பிடித்து கொண்டார்களோ அவங்களுடைய வியாதி எல்லாம், பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவ ஆவியானவர் அந்த அற்புதத்தை செய்ய இன்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். வார்த்தை பாருங்க என்ன சொல்லுகிறது? அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்து அவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சமீபத்திலே அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவள் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான். நடுங்குகிறார். யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது? ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லி இயேசு கேட்ட பொழுது அங்கிருந்த சீசர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் இருக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் நீங்க கரெக்டா குறிப்பிட்டு சொல்றீங்களே? ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குதோ இல்லையோ, நீங்க விசுவாசிச்சு தேவ சமூகத்தில் வந்தா உங்களுடைய வியாதிகளை குணமாக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த ஜெப வேளை முடிகிற நேரத்தில் சுகமளிக்கிற அற்புதத்தின் வல்லமை உங்களை தொடப்போகிறது. எந்த பாடுகள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள் இருந்தாலும் அதை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி உங்களை திருப்தியாய் வீட்டுக்கு அனுப்ப போகிறார். அந்த வல்லமை இன்றைக்கு உங்களை தொடப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சோத்திர 12 வருடம் உள்ள அந்த ஸ்திரீ பக்கத்துல வந்து நடுங்கிட்டே உண்மையெல்லாம் சொல்லிடுறார். ஐயா, ஆண்டவரே, நான் தான் உங்க வஸ்திரத்தை தொட்டேன். உங்களை தொடக்கோடையில் உங்க வஸ்திரத்தை தொட்டா எனக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லித்தான் நான் தான் உங்களை தொட்டேன்னு சொன்னாரு. அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. பல நேரத்தில் கவனிங்க, பல நேரத்தில் நம்முடைய விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய மரண கட்டுகளிலிருந்து கர்த்தர் அந்த விசுவாசம் நம்மை விடுதலையாக்க. அல்லேலூயா. நாம் விசுவாசிச்சா உலகத்தினுடைய மகா பெரிதான மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசம் ஒன்றுதான் இன்னைக்கு ஒரு மருந்து. விசுவாசம் மட்டும்தான் மருந்து. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் தானே, வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுக்கணும் தானே, வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தானே நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது,
உங்களை குறித்ததான ஒரு திட்டத்தோடு நின்றுட்டு இருக்கிறீங்க. எனக்கு இந்தந்த எல்லையிலெல்லாம் ஒரு நெருக்கம் பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் கர்த்தர் மாற்றணும் அப்படின்னு தானே அந்த எதிர்பார்ப்போடு தானே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லிருங்க. விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அதை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அழகா ஒரு காரியத்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை பிரதர், எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, நான் போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனை, நான் சமாதானமும் இருக்கணும்னு சொல்லி தான் நான் போகிறேன், ஆனால் பிரச்சனை என்னை தேடி வருது. நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தான் போகிறேன், ஆனால் பிரச்சனை என்னை தேடி வருது. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் வந்து விடும். ஆமென். இயேசு சொல்றாரு, உன்னை நான் ரட்சிச்சிட்டேன், நீ போ. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் அந்த அபிஷேகம் என்ன கொண்டு வருகிறது? சமாதானத்தை கொண்டு வருகிறது. உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்கு, சமாதானத்தோடு அதை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு பெரிய கொடிய வியாதி இருக்கு, ஆண்டவர் தொட்டு உங்களை ரட்சிப்புகள் நடத்தினார்னா அந்த கொடிய வியாதியை எடுத்து போட்டு சமாதானத்தோடு உங்களுடைய மீதி நாட்களை கழிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தகப்பன் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஆமென். அற்புதம். இன்னைக்கு உயிருக்கு பயந்துட்டு தான் இருக்கீங்க, உயிருக்கு அப்படியே பயந்துகிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குமா, நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், நான் ஒருவேளை இறந்துருவனா, மறிச்சிருவனா, என் பிள்ளைகளை அனாதையை விட்டுட்டு போயிடுவனா, கடனோடு நான் போயிருவனா, கடங்காரன் செத்துட்டான்னு சொல்லி என்னை ஒருவேளை எல்லாரும் தூசிப்பாங்களா, ஒருவேளை ஸ்தோத்திரம் நான் பயங்கரமான அவப்பெயரோடு மறிச்சிருவனா, பயந்துகிட்டு தான் இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்க உள்ளத்திற்குள் வாசம் பண்ணினார், இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போட்டு விடுவார். அல்லேலூயா. நீங்க பயப்படவே தேவையில்லை, நீங்க பயப்படவே தேவையில்லை. ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். தான் முதல் பெயர்சபா மட்டும் இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டே வந்தார். ஆனால் அந்த இடத்துல யேசபேல் என்கிறதான ஒரு ராஜா எலியாவை துரத்தி கொண்டு வருகிறார், துரத்தி கொண்டு வருகிறார். கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க. எலியா தனி ஆளாய் நிற்கிறார். அங்கே 450 பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் ஒரு பக்கம், எலியா தனி மனிதனாக ஒரு பக்கம் நின்று தேவனை துதிக்கிறார். தேவனுடைய அக்கினி வல்லமை வந்தது, அவர்களை அத்தனை பாகாலின் அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் அழித்து போட்டார். இதை என்ன நடக்கிறது? யேசபேல் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு எலியாவின் இடத்துல ஒரு காரியத்தை, எலியா ஏன் தீர்க்கதரிசிகளை நீ கொன்னுட்டியல, நாளைக்கு இதே நேரம் வரும் பொழுது நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்று சொல்லி ஒரு சபதத்தை செய்கிறான் யேசபேல். கவனிங்க, கவனிங்க, எத்தனை நேரம் பிசாசு சபதம் போட்டுக்கல, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். பல மனிதர்களை பிசாசு எழுப்பி உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், அழிக்காம விட மாட்டேன், நான் உனக்கு பிள்ளி சுனி வைக்கிறேன், ஏவல் கட்டு வைக்கிறேன், செய்வனை வைக்கிறேன், இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லி வெச்சவங்க தான் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதியும் இல்லை.
ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எவனையும் யாரும் எழும்ப முடியாது. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், தேவனுடைய உண்மையுள்ள ஊழியர்களுக்கு விரோதமாய் எந்த மனிதனையும் எழும்ப கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. 450 பேரை கொண்டு போட்ட இந்த எலியா பயந்து நிற்கிறார். தேவன் கூட இருக்கிறார். ஆனாலும் எலியாவுக்கு ஒரு பயம். யேசபேலிடத்திலிருந்து தப்பித்து இவன் ஓடி போய் என்ன செய்கிறான்? ஒரு இடத்துல ஒளிந்து கொள்கிறான். தேவன் செய்த அற்புதத்தை பாருங்க. ஒளிந்து கொள்கிறார். வாசிங்க 19வது அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிங்க. வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாருங்க எலியாவுடைய இந்த அனுபவம். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அற்புதத்தை செய்கிறவர். உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்கிறார். தடைகளை மாற்றி போடுகிறவர். அற்புதம் செய்கிற இந்த தெய்வம் கூட இருக்கிறார். எதிராளி வந்து அங்கே ஒரு சூளுரை உரைக்கிறான். யேசபேல் வந்து இங்க பாருப்பா, நாளைக்கு இதே நேரத்தில் உன்னை நான் அழிச்சிருவேன். ஆமான் அப்படிதான் மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பினா. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளை பிசாசு தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்க இன்னைக்கு நம்பி வந்துட்டீங்களா? அவரை விசுவாசிச்சு வந்துட்டீங்களா? அவரை தேடி வந்துட்டீங்களா? அவரை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி ஓடி வந்துட்டீங்களா? அவருடைய முகத்தை தரிசிக்கணும்னு சொல்லி வந்துட்டீங்களா? அவருடைய கரத்தை பிடிக்கணும்னு சொல்லி வந்துட்டீங்களா? உங்க வியாதியை இனி கர்த்தர் மாற்றுவார். உங்க பிரச்சனைகளுக்கு முடிவை கர்த்தரை வைத்திருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. எலியா இந்த யேசபேலுக்கு பயந்து கொண்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்ன செய்கிறார்? ரொம்ப தூரத்தில் போய் ஒரு சூரை செடியின் கீழே படுத்து கொள்ளுகிறார். பயந்துகிட்டு. உங்க கடன் பிரச்சனை இருக்குதுன்னு பயந்துகிட்டு நீங்க கடன் பிரச்சனை விட்டு எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. அதை நீங்க சந்திச்சு ஆகணும். உங்க வியாதிய இருக்கிறத நினைச்சு நீங்க எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. அந்த வியாதியை நீங்க எதிர்கொண்டே ஆகணும். அல்லேலூயா. சில பிரச்சனை பாடுகள் இருக்குன்னு சொன்னா நீங்க எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. அதை நீங்க சந்திச்சு ஆகணும். உடனே எலியா போய் என்ன செய்கிறா? ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம். ஒரு நாள் நானே இங்கிருந்து ஒரு நாள் நல்லா ஸ்பீடா நடந்தா ஒரு 100 மைலெல்லாம் நடந்துடலாம். அவ்வளோ தூரத்தில் போய் என்ன செய்கிறான்? சூறை செடியில் போய் படுத்துக்கிறான். யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. நீங்க சூறை செடியின் கீழே படுத்திருக்கிறதுக்காக ஆண்டவர் தேவ சமூகத்தில் உங்களை தெரிந்து கொள்ளல. உங்க ஒரு வியாதியில உங்களை மறிச்சு போகணும். உங்களை இந்த கடன் பிரச்சனையில அழுத்தி நீங்க அழிந்து போகணும். உங்களுக்கு இருக்கிறதான இந்த போராட்டத்திலே நீங்க விழுந்து செத்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் பல நேரத்தில் நாமவே ஓடி சூறை செடி கீழே எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் என்ன பார்க்க கூடாது, நான் எந்த விதத்தில் தகுதியில பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். எங்க பாருங்க, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, அவ்வளவுதான், எழுந்திரு, போஜனம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்த உடனே நீ எழுந்திரப்பா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இது என்ன அனுபவத்தை குறிக்கிறது? கிறிஸ்தவ ஓட்டத்தில் விசுவாசம் தளர்ந்து போகும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாதபடி நாம் நம்முடைய கண்களை மறைத்து கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருக்கு தூரமாய் நின்று விடுகிறோம். ஆண்டவரை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா விசுவாசம் உங்களுக்காக அங்கே அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு மருத்துவம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்ல மருத்துவம் என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் தான். அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்க சொல்லி பாருங்க, எனக்கு இது நடக்கும்னு சொல்லி அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற உங்களுக்கு தக்கதாக நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு,
ஓடி வந்து சூறைச்செடியில படுத்துக் கொள்கிறார். நீ எங்க போய் படுக்கை போட்டாலும் கர்த்தர் உன்னை தேடி வருவார். யோனாவை தேடி மீனின் வயிற்றுக்குள்ளே கடந்து வந்தவர். அல்லேலூயா. நீங்க எங்க போய் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கே கர்த்தர் கடந்து வருவார். வானத்தில் நீங்கள் ஏறினாலும் அங்கேயும் கர்த்தர் கடந்து வருவார். நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் ஓடி வந்து விடுவார். உடனே தேவன் என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதன் சென்று அங்கே என்ன சொல்லுகிறார்? எழுந்திரு, போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்கிற பொழுது அடையும் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இன்னைக்கு நம்ம அப்படித்தானே விழுந்து விழுந்து தான் எந்திரிக்கிறோம். ஜப வாழ்க்கையில ஒரு நாள் ஜெபிக்கிறோம், நல்ல வல்லமையா 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறோம், 4 மணிக்கு, 12 மணிக்கு, 2 மணிக்கு. ஆனா அது ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 10 நாள், மறுபடியும் விழுந்து போகிறோம். விசுவாசம் கம்மியாயிடுது. மறுபடியும் இயேசு வரணும். மறுபடியும் இயேசு வந்து உங்களை தொட்டு உங்களை தூக்கி எடுக்கணும். இயேசு மறுபடியும் வந்து உங்களை அள்ளி அரவணைச்சா தான் இந்த விசுவாச குறைச்சல் போகும். அப்படித்தான் விழுந்து விழுந்து ஒரு விச கர்த்தர் உங்க தலைக்கு மேல கை வச்சுட்டார்னா, அபிஷேகத்தை கொடுத்துட்டார்னா, அந்த அபிஷேகம் நீங்க சாகர வரையில உங்களுக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் சகல நுகங்களையும் அது முறியடித்துக் கொண்டே இருக்கும். ஐயா, அல்லேலூயா. ஆனா அபிஷேகம் தனக்குள் இருக்கிறது தெரியாம எளிய தீர்க்கதரிசி வருகிற காரியத்தை குறித்து உணர்த்துகிற ஒரு நல்ல மனிதன், தேவ ஆலோசனை பெற்ற ஒரு மனிதன். ஆனா தீர்க்கதரிசியா இருக்கிற இவனுக்கு விசுவாச குறைச்சல். எங்கேயாச்சும் வந்து ஏசபேல் என்னை கொன்றுவானா, அடிச்சிருவானா, என்னை அழிச்சிருவானா? ஏசபேல்கள் எவ்வளவு பெறுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு கர்த்தர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஏசபேல் வரணும் ஐயா, எனக்கு எதிரி வரணும். எதிரி வந்து உங்க பக்கத்துல இருந்தா தான் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார், இருந்து கிரியை செய்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இந்த வியாதி வந்தது நல்லது சொல்லுங்க. இந்த கேன்சர் வந்தது நல்லது, இந்த பண பிரச்சனை வந்தது நல்லது, இந்த கிட்னி வியாதி வந்தது நல்லது, இந்த ஆபத்து வந்தது நல்லது. அதனால் தேவன் என்னோடு இருந்து என்னை தப்புவிக்கிறார் என்பதற்கு இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை சாட்சியா நிலைநிறுத்துவதற்காகவே இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகள் என்பதை தேவனை உணர்த்துவதற்காகவே இதை அனுமதித்திருக்கிறார். இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான், இது நிரந்தரமானதல்ல. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய தூதன் திரும்ப வருகிறான். நீ என்னைக்கெல்லாம் விழுந்து போறியோ, என்னைக்கெல்லாம் விசுவாசம் கம்மியாகுதோ, அன்னைக்கெல்லாம் ஆண்டுடைய பாதத்தை நோக்கி ஓடி வந்துரு. 12 வருஷம் உள்ள அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? இயேசுவை நோக்கி ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார். ஆனால் போக வேண்டிய இடம் யாவீருடைய மகளை சுகமாக்க. இடையில ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய கோல் என்ன? நீங்க எதுக்கோ ஒரு காரியம், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணையா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உன் கடன் பிரச்சனை நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், இடையில உன் கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பா. இதுதான் தேவன் செய்கிற அற்புதமா இருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா 9 அற்புதத்தை கர்த்தர் செய்ய உங்கள் நடுவில் கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் என்ன நடக்கிறது பாருங்க. திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்திரு, போஜனம் பண்ணு, போக வேண்டிய பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்க நினைச்சிட்டீங்களா நாளைக்கே நான் செத்துருவேன், இன்னைக்கே இந்த வியாதியில நான் மரிச்சிருவேன், இந்த நஷ்டத்துல நான் அழிஞ்சிருவேன், இனி என்னால் திரும்ப எழுந்திருக்க முடியாது, இனி என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. அப்படித்தானே நீங்க உங்களுடைய விசுவாசத்தை அளந்து போய் இங்க பல காரியத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, திரும்ப திரும்ப கட்டி எழுப்ப, உங்களை அள்ளி அரவணைக்க, உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த, உங்களை ஆசீர்வதிக்க,
உடைய கண்ணீரை மறுபடியும் துடைக்க இயேசு என்கிற அந்த மகாராஜா இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் வல்லமை உங்களை தொட்டு அரவணைத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. ஓ ஹல்லேலூயா! நீங்கள் எந்த இடத்துல சோர்ந்து போய் கண்ணீர் வடித்து கவலையோடு வேதனையோடு நீங்க நின்று கொண்டு இருக்கிறீர்களோ அதே இடத்துல உங்களை ஸ்தோத்திர தூக்கி சுமக்க இயேசு என்கிற தெய்வம் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எழுந்திருக்கிறான். இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி எப்படி 12 வருடம் உள்ள அந்த ஸ்திரீ விசுவாசித்தாளோ, யவீரு எப்படி தன்னுடைய மகள் சுகமாவாள் என்று சொல்லி யவீரு விசுவாசித்தானோ, அதே போல எலியா இங்கே ஸ்தோத்திரம் விசுவாசிக்க ஆரம்பித்தார். 2 முறை வந்து தட்டி எழுப்புகிறான். நீங்க எத்தனை முறை சோர்ந்து போனாலும் சரி உங்களை தட்டி எழுப்ப இயேசு இருக்கிறார். நீங்க எத்தனை முறை விழுந்து போனாலும் சரி உங்களை அள்ளி அரவணைக்க இயேசு இருக்கிறார். நீங்க எத்தனை முறை ஜெபிக்காம, பிரதர் நான் என்னால் ஜெபிக்க முடியல, ஒரு வாரம் ஜெபிக்கல பிரதர், என்னால 1 மாசம் ஜெபிக்க, பரவாயில்ல, மறுபடியும் நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆவியில புதுப்பித்துக் கொள்ளுங்க, அபிஷேகத்தில் புதுப்பித்துக் கொள்ளுங்க. அப்படியே விட்டு விடாதீங்க, உங்களை விட்டு விடாது. பிசாசு ஒரு சின்ன ஹோல் கிடைச்ச போது அதுக்குள் புகுந்து வந்து விடுவான். இருதயத்தில் எங்க ஓட்ட இருக்குதுன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் வந்து உங்களை ஸ்தோத்திர சோதனைக்குள் படுத்தாதபடி மிகுந்த ஜாக்கிரதையா மறுபடியும் ஆண்டவரே நான் விழுந்துடுறேன், ஆனால் மறுபடியும் ஆண்டவர் உங்களை விடாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு தேவை. நீங்க கர்த்தருக்கு தேவை. நீங்க பல நேரத்தில் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு விசுவாசத்தை விட்டுட்டு ஓடி போயிடுறீங்க. ஆனா மறுபடியும் ஆண்டவர்களை தூக்கிட்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வச்சு உங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிறது. ஒரு வாரம் ஜெபிக்கலையா, கவலைப்படாத, மறுபடியும் அடுத்த வாரத்திலிருந்து உங்களை புதுப்பித்துக் கொண்டு எழுந்து நின்று, பிசாசே நீ எனக்கு எதிராக நிற்க முடியாது, என்னோடு இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர் பிசாசை ஜெயமெடுத்தவர். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர் சத்துருவை முறியடித்த தேவன். என்னோடு இருக்கிறவர் சூழ்நிலைகளை அதமாக்குகிற தேவன். அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். சூழ்நிலைக்கு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராக இருக்கிற இந்த பிரச்சனை என்னை விட்டு போகும், அதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்தில் நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா, எனக்கு எதிராக இருக்கிற போராட்டம், எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை அதமாக்குகிற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. அதை நான் இன்றைக்கு தொடர்ந்து பிடித்துக் கொள்ள போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எழுந்தார், எழுந்தார். எலியா மறுபடியும் எழுந்தார். இவன் சோரச்செடி தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி கிடந்தான். சோரச்செடி உன் வாழ்க்கை கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த பிசினஸ் தான் எனக்கு கடைசி மட்டும் பிரதர், எனக்கு இந்த வீடு தான் கடைசி மட்டும் பிரதர், எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு வண்டி தான் வாகனம் தான் எனக்கு கடைசி மட்டும் பிரதர். நெவர். இது உங்களுடைய எல்லை கிடையாது, இது உங்களுடைய எண்டு கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் எண்டு காடு போடவே மாட்டார். ஐயா அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இதோட ஆள் முடிஞ்சிருமா, அண்ணன் எப்ப சாமா தின்ன எப்ப காலியாக. பிசாசு அப்படிதான். நீங்க எப்ப நீ விழுந்துருவ, செத்துருவ, அழிஞ்சிருவ, போயிடுவேன், நீ எப்ப நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு போயிடுவேன் அப்படி நினைப்பான். கர்த்தர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்கும்படியா நடுவில் வருவாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை ஸ்போர்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு கோச்சை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், பிரதர் நான் கல்லூரியில் படிக்கிறப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு, ஏறக்குறைய 30க்கு மேலே அரியர் பேப்பர் நான் வச்சுருந்தேன். எல்லா பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன், எனக்கு எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் என் முயற்சி செஞ்சு நான் படிச்செல்லாம் பார்த்தேன், என் மண்டையில் ஏறவே இல்லை. கடைசியாக நான் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஏசப்பா நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஞானத்தின் அதிபதி, நீங்கள் எனக்கு வாங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு நான் அவரை விசுவாசித்து மறுபடியும் முயற்சி செய்து நான் படிக்க ஆரம்பித்தேன்.
30 பேப்பர் கிளியர் பண்ணினேன். அல்லேலூயா. 30 பேப்பர் கிளியர் பண்ணி நான் இன்றைக்கு அரசாங்கத்தில் ஒரு நல்ல அதிகாரி ஸ்தானத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. ஆமேன் சொல்லுங்க. நல்ல சத்தமிட்டு கரங்களை வைத்து சொல்லுங்க. தோல்வியை பிசாசு கொண்டு வருவான், அது முடிவல்ல. எழுந்தான், எலியா எழுந்தான். ஓ, எனக்கு கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் சாப்பாடை வைத்திருக்கிறார், நல்ல உணவை, நல்ல ருசியில பதார்த்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை எடுத்து உண்டு தன்னுடைய உறக்கத்திலிருந்து விழித்து தன்னுடைய அவிசுவாசத்தை விட்டு போட்டு மறுபடியும் எழுந்து அவன் நடக்கிறான். 40 நாள் அளவு நடக்கிற அளவுக்கு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் எந்த இடத்துல அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கலன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த எல்லையில இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்க விசுவாசம் பெருசு, உங்க நம்பிக்கை பெருசு, தேவனுக்கு மேலாக வைத்திருக்கிற அன்பு பெருசு. எதற்கு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு மேலாக ஒரு தனித்துவமான அபிஷேகத்தின் வல்லமை ஊட்டப்பட்டு இருக்கிறது. அதை கர்த்தர் ஊட்டி வைத்திருக்கிறார். அது தாவீதிற்கு மேலாக ஊட்டப்பட்ட அந்த தைல குப்பிக்கு மேலாக இருந்த அந்த வல்லமைக்கு, அபிஷேகம் நிறைந்த அந்த வல்லமைக்கு இணையானது. நீங்க பயப்படாதீங்க. பிசாச ஜெயம் எடுக்க போறீங்க, சூழ்நிலைகளை ஜெயம் எடுக்க போறீங்க. இனி நீங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவா. அல்லேலூயா. யவீரு போனா, யவீரு கூடவே போகும் பொழுது அங்கிருந்த வேலையாட்கள் வந்து யவீர்கிட்ட சொல்றாரு, ஐயா உங்க மகள் இறந்து போயிட்டாங்க, உங்க மகள் இறந்து போயிட்டாங்க. உடனே இயேசு சொல்றாரு, அவிசுவாச வார்த்தையை சொல்லாது, விசுவாசமுள்ள வார்த்தை மட்டும் சொல்லு. அவிசுவாசமுள்ள வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லிருங்களே. பல நேரத்தில் என்ன செய்யறோம், எல்லாத்திட்டையும் போய் சர்ச்சுக்கு போறேன், ஆனால் எனக்கு இன்னும் இந்த கடன் பிரச்சனை மாறல. சர்ச்சுக்கு போறேன், ஆனால் எனக்கு இன்னும் இந்த வியாதி மாறல. சர்ச்சுக்கு போறேன், ஆனால் என் பிள்ளைங்களுக்கு இன்னும் எதிர்கால வாழ்க்கை இல்லை, வேலை கிடைக்கல, கல்யாணம் நடக்கல, நல்ல படிக்கல, இந்த தேவை சந்திக்கப்படலை. அப்படித்தான் சொல்றோம். கர்த்தர் சொல்ற அவிசுவாசம் உள்ள வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படவே கூடாது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறார், சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய மகள் சாகல, அவ தூங்கிட்டு இருக்கிறா என்று சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள பிரவேசிச்ச உடனே கவனிங்க, அந்த 12 வயதுள்ள மகள் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. ஜெபத்தில் விழித்து கொள்ளாதபடிக்கு தூங்க செய்கிறதான பிசாசின் வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. விசுவாசம் குறைச்சிருச்சுன்னா நீங்க சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பாட்டு பாட மாட்டீங்க. விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா ஏதோ வர்றோம் நீங்க அப்படிதான். கர்த்தர் சொல்லுவார், ஏதோ வரேன்னு சொல்லி வரல, ஏதோ ஒரு அற்புதம் தான் நடக்கும். நீ என்னைக்கு கர்த்தரை உயிருக்குயிரா ஜீவனுக்கு ஜீவனா ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட, என் இருதயத்தினுடைய ஒவ்வொரு நாடி நரம்பு எலும்பு தசை என் தேவனை மகிமைப்படுத்தும் சொல்லி நிற்கிறையோ, அன்றைக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, உங்க நுகத்தடியை உங்கள் மேல் சுமத்தாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவர் என்றைக்குமே அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அற்புதம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு வந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினாரே. நீ சாட்சியாய் வாழும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவாம். வெங்கல கதவை உடைத்து கர்த்தர் பொக்கிஷங்களை உனக்கு தந்திடுவார். வெங்கல கதவை உடைத்து கர்த்தர் பொக்கிஷங்களை உனக்கு தந்திடுவார்.
உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உன் கஷ்டங்களை மாற்றிடுவார், பாதுகாத்திடுவார், உன்னை தோளில் சுமந்திடுவார், உன்னை தோளில் சுமந்திடுவார், உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க இங்க இருக்கிற அத்தனை பேர்களும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, கரங்களை உயர்த்தி நில்லுங்க. இந்த தேவ செய்தியை கேட்கிற நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உடைய வியாதி எல்லாம் இப்பொழுது மாறப்போகிறது, உடைய பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது மாற்றப் போகிறார். உடைய விசுவாசம், ஓ ஹல்லேலூயா, மறுபடியும் நான் விசுவாசத்தை இழந்து போய் ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய வியாதி மாற, என் வேதனை நீங்க, என்னை ஒரு விஷயம் நீங்க தொடுவீராக. தேவனுடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலாக இறங்கி வருகிறது. வெளியில சொன்னா என்னை ஏதாவது கேவலமா நினைப்பாங்க, என் பலவீனத்தை சொன்னா, என் வியாதியை சொன்னா, என்னுடைய பாடுகளை சொன்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, என்னை தவறான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேர் நின்று கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ மனிதனிடத்துல சொல்லாத, உன் பிரச்சனைகளை மனிதனிடத்துல சொல்லாத, என்னிடத்துல சொல்லும்படியாக, என் கரத்தை பிடித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய பக்கத்துல வந்து நில்லு. இப்பொழுது உன்னை தூக்கி எடுத்து உன்னை அள்ளி அரவணைக்க, உன் வியாதிகளை உன்னை விட்டு மாற்ற இப்பொழுது நான் உன்னை தொடுகிறேன், நான் உன்னை தொடுகிறேன், நான் உன்னை தொட்டு சுகமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்கு மேல இறங்கி வருகிறது. இப்பொழுது உங்கள் பக்கத்தில் இறங்கி வருகிறது. அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய மகிமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, யவீருவின் மகளை தொட்டீரே, சுகம் கிடைத்தது. 12 வருடமுள்ள ஓ ஸ்திரீயை தொட்டீரே, கர்த்தர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரே விழுந்து போன ஆண்டவரே எலியாவை கர்த்தர் ஓ ஆசீர்வதித்து மறுபடியும் எழும்பி நிற்க உதவி செய்தது. அந்த வல்லமை, அந்த அக்கினி இப்பொழுது இறங்கி வரட்டும். என் பிள்ளைகளுக்கு வேண்டும் ஐயா, என் பிள்ளைகளுக்கு மேலாக ஊட்டு, அந்த அக்கினி அபிஷேகத்தை ஊட்டு, அந்த மகிமை அக்கினியை ஊட்டு. தேவ கிருபை இறங்கி வருவதாக பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பிசாசுக்கு சாவமணி அடிங்க, பிசாசுக்கு சாவமணி அடிங்க. கரங்களை தொட்டி இயேசுவின் வல்லமை என் அன்பு பிள்ளைகளை தொடுவதாக, தொடுவதாக. அநேகருடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறார், அநேகருடைய கரத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறார். இப்பொழுது உடைய பல நாள் பிரச்சனை, பல ஆண்டுகள் இருந்த வியாதி இப்பொழுது உங்களை விட்டு மாறுகிறது. இப்பொழுது தெய்வீக வல்லமை கர்த்தருடைய தொடுதல் இப்பொழுது சரீரத்தில் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எல்லா பலவீனம் மாறுகிறது, எல்லா பலவீனம் மாறுகிறது. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கள் வரையில் இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உடைய நரம்புகளை கர்த்தர் தொடுகிறார், நரம்பு மண்டலங்களை கர்த்தர் தொடுகிறார், எலும்புகளை கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் புதிய வல்லமை புறப்பட்டு வருகிறது, அக்கினி வல்லமை புறப்பட்டு வருகிறது. மரண பயம் இப்பொழுது உங்களை விட்டு மாறுகிறது, மரண திகில் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே என்னை தொடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. இயேசுவே என்னை தொட்டு அற்புதத்தை செய்யும். உடைய கண்களுக்கு மேலாக கர்த்தர் தன்னுடைய வல்லமை வைக்கிறார். பார்வைகள் தெரிகிறது, அநேகருடைய குருட்டு தன்மை மாறுகிறது. அநேகருக்கு கர்த்தர் பார்வையை கொடுக்கிறார். நடக்க முடியாத கால்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஒரு சரீரத்தில் இருக்கிற கால்கள் இப்பொழுது பலன் அடைகிறது. உடைய பாதத்தில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களும் மாறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, இனி உனக்கு ஆபரேஷன் இல்ல, இனி உனக்கு ஆபரேஷனே இல்ல. கர்த்தர் உன்னை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. குடல் வியாதிகள் மாறட்டும், இருதயத்தின் அடைப்புகள் மாறட்டும், கிட்னி வியாதிகள் மாறட்டும், கேன்சர் கட்டிகள் உடைந்து போவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன்னுடைய பற்களில் இருக்கிறதான எல்லா குறைபாடுகளை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபை பாராட்டு. அநேகரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். உடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க உன் அருகில் வந்திருக்கிறார்.
இனி உங்களுடைய ஜெப வாழ்க்கை பெருக போகிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இனி நான் ஜெபிக்கிற பிள்ளையாக மாறப் போகிறேன். இனி நான் ஜெபிக்கிற பிள்ளையாக மகனாக மாறப் போகிறேன். ஜெப அபிஷேகனை தொடுவதாக, தேவ வல்லமையை தொடுவதாக. உடைய ஊழியத்தை கர்த்தர் தொடுகிறார். உடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய எல்லைகளிலே கர்த்தர் வந்து நிற்க போகிறார். ஜனங்கள் தேடி ஓடி வர போகிறார்கள். இனி உடைய விசுவாசம் பெருக போகிறது. ஜெப அபிஷேகம் பெருக போகிறது. ஜெப வல்லமை பெருக போகிறது. இனி உன்னுடைய பெயர் பிரசாபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ இருக்கிற இடத்துல உன் பெயரை பிரசாபப்படுத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக, அக்கினி வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறார். பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர போகிறது. ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இனி பழைய பாவம் ஒன்றும் உன்னை அணுகாதபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இனி உன்னுடைய ஜெப வாழ்க்கை பெருக போகிறது. இனி உங்களால் ஜெபிக்காம இருக்கவே முடியாது. தேவன் விழுந்து போய் கிடக்கிற உங்களை எலியாவை போல தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி நீ நட, ஓடு, பெற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். அந்த அபிஷேகத்தோடு உங்களை நடத்த போகிறார். தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.